ஹே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பிசி இருக்கும். பிசியில் வந்து நம்ம பிசி டு மொபைல் வந்து ஏதாவது ஷேர் பண்ணுறப்போ ஏதாவது டேட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம், அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஆப் வச்சு ஆஃப்லைன்லேயே நம்ம வந்து மொபைல்லேருந்து நம்ம பிசிக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபைல் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்களா, இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் அந்த ட்ரிக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து புரியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷனை வந்து கேட்கும். ஸோ வந்து அலோவ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அலோவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் உள்ள ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல வந்து சர்வர் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்டிபி லிங்க் ஒன்று வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து மொபைலில் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் வந்து மொபைலில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பிசியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம மொபைலில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து நம்மளோட பிசியில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிக்கிட்டு உங்களோட பிசியோட வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து மொபைலையும் பிசியும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் டேட்டா வந்து அவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ உங்கள் பிசியோட நீங்கள் எந்த மொபைலை வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைலோட டேட்டாவை தான் நீங்கள் வந்து இந்த நம்ம பிசியில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வேறு எந்த அடிஷ்னல் டேட்டா வந்து கனெக்ட் பண்ண வேணாம். ஸோ மோடம் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் மொபைலில் உள்ள டேட்டாவே கனெக்ட் பண்ணுங்கள் ஒய்ஃபை மூலிமா. ஸோ அப்போ தான் நம்மளோட மொபைலும் பிசியும் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரிக் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்கள் பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் மவுஸில் உள்ள ரைட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எ நெட்வொர்க் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி அகைன் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட நம்ம மொபைலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, எஃப்டிபி லிங்க் ஒன்று சொன்னேன்னா அந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலை பார்த்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுமாரி வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃப்டிபி அட்ரஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட மொபைலும் பிசியும் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும், இல்லை வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒய்ஃபைலாம் வந்து கரெக்டாக கனெக்டில் இருக்கா இல்லை, ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையிலலாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. திரும்பியும் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் திருப்பி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைல் வந்து கனெக்ட் ஆகிட்டு என்னோட மொபைலில் உள்ள ஃபோல்டர் அனைத்துமே இங்கே வந்து வருது. ஸோ நீங்களும் வந்து லைவாக வந்து பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய மொபைலில் உள்ள ஒரு ஃபோல்டரை வந்து என்னோடய பிசிக்கு வந்து மாற்றுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் உள்ள ஃபோல்டர்ஸ் தான். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபோல்டரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு காப்பி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி கொடுத்துக்கிட்டு என்னோடய பிசியில் உள்ள டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போகிறேன். ஸோ டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து இதை வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து ஈஸியாக வந்து காப்பி ஆகிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறது வந்து மறந்துட்டேன். ஸோ நம்மளோட டேட்டா வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மொபைலும் பிசியும் கனெக்ட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட்டா வந்து தேவைப்படாது, டேட்டா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து காப்பி வந்து கொடுத்துக்கோங்க. திருப்பி அதே டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து நான் வந்து கிளிக் பண்ணி வந்து என்னோடய ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மொபைல் வந்து டேட்டா வந்து ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்க. ஸோ என்னோடய பிசிலையும் வந்து ஷேர் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து தெரியுது லைவாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு வரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.